இன்றைய தினம் கூட அதிதிகள் பகுதியில் உங்களை ஒரு சிறப்பான அதிதியோடு நான் சந்தித்திருக்கிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒருவரை சந்திக்கும் போது அவர் சார்ந்த துறை தொடர்பான பல விடயங்களையும் அவரை பற்றியும் பல விடயங்கள் எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினம் கூட நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய அல்லது நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இலங்கை பிரபலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இவரை பொறுத்தவரை ஒரு கலைஞர், ஒரு கலை இயக்குனர், ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி பல பரிணாமங்கள்ல இலங்கை கலைத்துறையில மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் எங்களுடைய கோபி ரமணன் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் கோபி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்றைய தினம் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இலங்கையில வெல் நோன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்துல கண்டிப்பா கோபி ரமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞரும் இருப்பார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல எல்லார்ட்டையும் கேட்கிற மாதிரி உங்களோட இந்த கலைத்துறை பயணம் எப்படி ஆரம்பமானது அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஏன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒரு ஆக்டர், அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கால நிறைய பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்டார்ட்ல முதல் சம்பளம், முதல் வேலை அப்படிங்கிறப்போ உங்களோட கரியர் எங்கிருந்து ஆரம்பமாச்சு? முதல் வேலை நான் செஞ்சது ஐடி கன்சல்டனா. அது ஒரு ரோமா ஹீலிங் சென்டர், மட்டக்களப்பில் இருக்கிற வண்ணாத்தி பூச்சி சமாதான பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை பீஸ் கார்டுன்னு சொல்லி. அது ஒரு யுத்தத்தாலையும் சுனாமியாலையும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அதாவது மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கொண்டு வந்து ஒரு ஆர்ட் தெரப்பி கொடுக்குற ஒரு இடம் மாதிரி. ஸோ அங்கே நான் அவங்களுடைய கம்ப்யூட்டர் யூனிட், அதாவது நெட்வொர்க்கிங், வீடியோ ஆடியோ ஆர்கைவல்ஸ் இதெல்லாமே நான் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்தேன். அட் த சேம் டைம் அது ஃபுல்லாகவே ஒரு கலை நிரம்பி வழிகிற ஒரு இடம்னு தான் சொல்லலாம். ஏன்னா கலையின் ஊடாகத்தான் பிள்ளைகளோட மன வடுவை அவங்க ஹீல் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட கன்செப்ட். இந்த சின்ன பிள்ளைகளோட ஒர்க் பண்ணுறதால டிரெக்டாக பெரிய ஆட்களுக்கு கொடுக்குற மாதிரி கவுன்சிலிங் அப்படி ஒரு மெத்தட்டை வைக்காமல் ஒரு ஆர்ட் தெரப்பி மாதிரி எல்லாமே த்ரூ ஆர்ட் தான் இது. அதாவது சித்திரங்கள் கூடாக கலை படைப்புகளை, அதாவது கிராஃப்ட் ஒர்க், களிமண்ணில் விளையாடுறது, நாடகம், பாட்டு இப்படின்னு சொல்லி அவங்கள ஓனாக திங்க் பண்ண வச்சு அந்த மனவருக்களை மறக்க வச்சு அதுக்கப்புறமா அவங்கள ஒரு சாதாரணமான ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவான பிள்ளைகளாக மாற்றுறது தான் அவங்களுடைய பணியாக இருந்தது. இப்போ கடந்த நான் நினைக்கிறேன் இப்போ 25 வருடங்களாக அவங்க அந்த பணியை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அதுதான் என்னுடைய முதலாவது தொழிலாக இருந்தது. அங்கே நான் நிறைய விஷயங்கள் உண்மையாகவே கற்றுக்கொண்டேன். ஏன்னா ஆஃப்டர் ஸ்கூல் A-level முடித்தது உடனே எனக்கு அங்கே நான் கிராஃபிக் டிசைனராக தான் போனேன். அதுக்கப்புறம் ஐடி எல்லாம் படித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐடி கன்சல்டன்ட்னா ஒரு 1.5 இயர்ஸுக்குள்ளேயே நான் அங்கே ப்ரொமோட் ஆனேன். அப்போ அவங்களோட ஃபுல் ஐடி யூனிட்டையும் பார்க்கக்கூடிய மாதிரி. அட் த சேம் டைம் ஆர்ட் பக்கமும் ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்தது. நார்மலாகவே நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா ஆர்ட் வரையக்கூடிய, அது செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் தான் நான். அப்போ பார்த்ததை வரைகிறது, இல்லாட்டி பார்த்த ஒரு விஷயத்தை செய்கிறது, கிராஃப்ட் ஒர்க் செய்கிறது இருந்ததால் இப்போ அவங்க பெரிய ஜெயண்டான உருவங்கள் எல்லாம் ட்ராமாலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பெரிய பெரிய பொம்மைகள் அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது வெளியிலேருந்து பார்க்கும்போது. அப்புறம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற நேரம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. மேபி அங்கே பழகின அந்த ஒரு ஃப்ரீயான ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கூலுக்கு போயோ யூனிவர்சிட்டிக்கு போயோ படிக்காத ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் அங்கே படிக்க தொடங்கணும். காலையில் அங்கே போனாலே எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட, அதாவது பஞ்சபூதங்களை நாங்கள் எப்படி அரவணைச்சி அதுக்கு வணக்கம் செலுத்தி எங்களோட கலை கலாச்சாரத்தோட சம்மந்தப்படுத்தி இருக்கோமோ அது மாதிரி தான் இந்த ஆஃபீஸே இருக்குது. போனே வெறும் காலோட நாங்கள் வார்கள் எடுத்து கூட்டி அப்படி எல்லாமே ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு தெரப்பி இருக்கும். ஒர்க் பண்ணுற ஆக்களுக்கும் அங்கே வர்ற ஆக்கள். ஸோ அது எனக்கு ஒரு இன்னும் என்ன ஒரு வலுவூட்டக்கூடிய ஒரு தளமாக தான் இருந்தது அந்த இடம். அதுதான் என்ன நான் நினைக்கிறேன், போக போக பின்னுக்கு இன்னும் நடிக்கிறதுக்கும் ஆர்ட் டிரெக்ஷனுக்குள்ளே வர்றதுக்கும் ஒரு அடித்தளத்தை போட்டது. ஏன்னா அங்கே ஸ்ட்ரீட் ட்ராமாஸ் நிறைய செய்வாங்க, ஸ்டேஜ் ட்ராமா செய்வாங்க, பிள்ளைகளோட சேர்ந்து நாங்கள் நடிப்போம். அப்போ ஒவ்வொரு வீக்கெண்ட்ஸ்லையும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு
விஷயம் செய்து காட்ட வேணும். எப்படின்னு சொன்னால் நாடகம் நடித்து காட்டணும், இல்லாட்டி மெஜிக் செய்து. அப்போ அந்த நேரத்தில் நான் மெஜிக்கெல்லாம் பழகியிருந்தேன். அப்போ பிள்ளைகளை வந்து இப்படி சந்தோஷப்படுத்தலாம். அப்போ கூடுதலாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணாலும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு டைம் இருக்குது. அவங்க வந்து அன்றைக்கு வர்றாக்கள் வந்து விளையாடி கடைசி நேரத்தில் அவங்க என்ன இன்றைக்கி செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க பண்ணி காட்டணும். அந்த நேரத்தில் நான் கம்ப்யூட்டரை விட்டு அந்த இடத்துக்கு ஓடிடுவேன். ஓடி அவங்களோட சேர்ந்து ஒரு கேரக்டராக மாறி நாடகம் நடித்து இனி அவங்களுக்கு மேஜிக் பண்ணி இல்லை மிமிக்ரி பண்ணி காட்டி, ஸோ அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஆரம்பமாக இருந்தது எனக்கு அந்த இடம். ஸோ ஒரு ஐடி கன்சல்டன்ட், அதே மாதிரி கிராஃபிக் டிசைனர், இதுல இருந்து இந்த பயணம் பிறகு எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டரா, நடிகரா அந்த துறைக்குள்ள அப்படி ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு எப்போ கொடுத்தாங்க? சின்ன வயசுலேருந்தே நான் நடிக்க தொடங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது நான் நினைக்கிறேன் என்னுடைய 5 வயதுலேருந்து மேடை நாடகங்களில் நான் நடிக்க தொடங்கினேன். ஸ்கூலில் நடிச்சிருக்கேன். சேம் டைம் நான் சொன்ன அந்த நிறுவனத்திலையும் நிறைய ஸ்ட்ரீட் ட்ராமா, மேடை நாடகங்கள் எல்லாம் நடிச்சிருக்கேன். இது உள்ளுக்குள்ளே இருந்து நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய கேமரா அந்த நேரத்தில் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து விஹெச்எஸ் கேமரா போட்ட கேமராஸ் தான் இருந்தது. டிஜிட்டல் அப்போ தான் வர தொடங்குது நார்மலாக. ஸோ அந்த கேமராலாம் நான் ஐடியில் இருந்ததால் எனக்கு கூட அந்த டெக்னாலஜி பக்கம் எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் அதெல்லாமே நான் அந்த நேரமே கற்றுக்குவேன். ஸோ அதனால் ஏன் நான் ஒரு படத்தை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு ஷார்ட் ஃபிலிம் செய்கிறது, ஷார்ட் ஃபிலிம் செய்கிறாங்களுக்கு டிரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதோ இல்லை எடிட் பண்ணி கொடுக்குறது, விஎஃப்எக்ஸ் டைட்டில்ஸ், அந்த நேரம் லேசாக சவுண்ட் மாஸ்டரிங், மிக்சிங் அது கூட நான் படிச்சிருந்தேன். அதெல்லாம் எல்லா துறையிலையும் நான் இருந்ததால் கொஞ்சம் அந்த துறையில் ஈடுபாடு கூட இருந்தது. அப்போ ஏன் இதை ஒரு முழு நேர வேலையாக செய்யக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிற நேரம் ஆக்சுவலாக அந்த ஒர்க்லேருந்து நான் வீட்டை வந்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சிட்டு இருப்பேன். கொமிக் புக்ஸ் மாதிரி அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும்போது கொமிக்ஸ் புக்ஸ் அவங்க மந்த்துக்கு ஒருக்கா வெளியிடுவாங்க. அதுக்குரிய படங்கள் எல்லாம் நான் போட்டு கொடுக்குறேன். ஸோ என்ன தெரியாமலே நான் நினைக்கிறேன் அந்த நிறுவனத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது சினிமாவுக்கு தேவையான எல்லா விஷயமும் என்ன தெரியாமலே நான் பழகியிருக்கேன். ஏன்னா அந்த கொமிக் புக்ஸ் வரைய தொடங்கின தான் பிறகு எனக்கு கமர்ஷியல்லையோ ஒரு சினிமா துறையிலையோ ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்டாக வரைகிறதுக்குரிய ஒரு சான்ஸ் எனக்கு அந்தந்த ப்ராக்டிஸ் எனக்கு 6 வருஷம் அவங்களோட இருந்த ப்ராக்டிஸ். பிறகு அவங்களோட சேர்ந்து நடித்தது, மட்டக்களப்பு ஏரியாவில் இருக்கிற கலைஞர்களோட சேர்ந்து குறுந்திரைப்படங்களில் நடித்ததும், மேடை நாடகங்கள், தேசிய மட்டம் வரைக்கும் நான் மேக்கப்பில் விருதுகள் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் கூட நான் செஞ்சுருக்கேன், அதாவது மேடை நாடகங்கள். அப்போ இதெல்லாமே வந்து அங்கே ஒரு கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், அந்த பிள்ளைகளோட சேர்ந்து வேலை செய்யும் போது கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இப்போ ஈவன் ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் அப்படியான ஒரு இப்படி மேக்கப்பில் இவ்வளவு ட்ரிக்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தசாவதாரம் வந்த டைம்னு நினைக்கிறேன். இப்படி முகங்களை மாற்றி மேக்கப் போடலாம், அதுக்கு இந்த லிரிக்ஸ் மாஸ்க் அப்படி மோல்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து யூடியூப்பில் நான் நார்மலாக பார்த்துருப்போம். ஆனால் யாருமே செஞ்சு பார்க்கணுமென்று யோசிக்கிறேன். பட் நான் செஞ்சு பார்த்து அந்த மேடை நாடகங்களுக்கு கூட அப்படி இன்னொரு ஆளுடைய முகத்தை மோல்ட் போட்டு அதை மேக்கப்பாக பண்ணி அப்படியும் செய்து பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பின்னுக்கு நான் ஒரு ஆர்ட் டிரெக்டராகவோ ஆக்டராகவோ இல்லாட்டி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாகவோ நான் இருக்க போகிறேன் அப்படின்றது கூட எனக்கு தெரியாமல் நடந்த சில விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த இயற்கை தானாகவே. அப்படின்னா எல்லா பக்கமுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் மேடை நாடகம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நடிக்க வந்தேன்னு சொன்னீங்கல்ல, பொதுவாகவே இந்த மேடை நாடகத்துக்கும் ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டிரெக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது, இல்லைன்னா கேமரா முன்னாடி ஒரு சீன் நடிக்கும்போது ஏதாவது சேலஞ்சிங் இருந்ததா? அதாவது மேடை நாடகம் அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணது. மேடை நாடகங்களுக்கும் கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், மேடை நாடகங்கள் வந்து நாங்கள் நிறைய ரிஹர்சல் பார்ப்போம். அதோட ஏற்பாடுகள் ஏற்கனவே நாங்கள் பண்ணி மைண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ரைட், இவ்வளோ க்ரௌட் வரப்போகுது, இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சினிமாவில் வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் கூட அங்கே போனோடனே லைட்டை அப்படி நாங்கள் வாங்கி நடிக்கலாம். கேமரா லென்ஸ் இருக்குது, லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஷார்ட்ஸ் வந்து இப்போ இவ்வளவு தான் வைக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே எல்லாம் நடிக்க தேவையில்லை, இதுக்குள்ளே மட்டும் நாங்கள் நடித்து காட்டலாம், இதை எப்படி நடித்து காட்டலாமன்றது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஏன்னா நான் மேடை நாடகங்கள்ல இருந்து டிரெக்டாக இங்கே போனதால் எனக்கு அது ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா நடிக்கும்போது
அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கையெல்லாம் காட்டி தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலாம் இருந்திருப்பேன். ஆனா அங்க போனோனே அதுக்கு பிறகு ஒரு சட்டிலா எப்படி நடிக்கிறது அப்படின்றத டிரெக்டர்ஸ் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் மூலமும் கத்துக்கொண்டது இருக்கு. த சேம் டைம் நான் வந்து இத எப்படி டெவலப் பண்ணலாம்னு YouTubeல வந்து நிறைய நடிக்கிறதுக்குரிய டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் பார்ப்பேன். பார்த்து நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆக்டிங் கிளாஸ், ஒர்க் ஷாப்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்து என் செல்ஃப கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா ஸ்ரீலங்கால அந்த அந்த அளவுக்கு அந்த நடிப்ப சொல்லிக் குடுக்குறதுக்குரிய எந்த விதமான பெரிய தளங்களும் இங்க இல்ல. ஆனா நாங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். ஏன்னா இப்ப தான் அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி வருது. பட் சிங்கள இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கு. ஜாம்பவான்களும் இருக்காங்க. ஆனா எங்களுக்குன்னு சொல்லி அப்படி ஒரு தளம் அமையல. ஆனா இப்ப தான் அது சரியான ஒரு கொலாபரேஷனோட சேர்ந்து ஒர்க் பண்றதெல்லாம் வருது. எங்களுக்குரிய சான்ஸஸும் குடுக்குறாங்க. ஸோ அப்படி சேலஞ்சஸ் இருந்தது. ஸோ இங்க வந்து நான் கொழும்புல வந்து அந்த நடிப்பு துறைய செலக்ட் பண்ண நேரம், இதுல வந்து இருந்த சேலஞ்ச் என்னன்னா, நான் ஐடி ஜாப்ல இருந்துட்டு நடிப்புக்கு வரப்போறேன் அப்படி என்று தைரியமா கிளம்பி வந்துட்டேன். ஆனா வருமானம் வருமான்றத யோசிக்கல. அதுதான் நான் பண்ண முதலாவது வேலை. ஏன்னா ஐடி ஜாப்ல லேக்ஸ்ல வந்து சேலரி வாங்கியிருப்போம் அந்த டைம்ல. பிகினிங்லயே அப்படி இருக்கும்போது நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்து பழகிட்டு, இங்க வர்ற நேரம் நல்ல அடி விழுந்தது. அ அப்படி சில நேரம் ஜாப்பே வராது. அந்த டைம்ல நான் டிவி சேனல்ஸ்ல சேர்ந்து ஒர்க் பண்றதுக்குரிய சான்ஸ் கிடைச்சது. அதுவும் ஐடிக்கும் டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்ற அந்த அதுல இருந்த சேலரியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ரொம்ப சேலஞ்சாவே இருந்தது. ஏன்னா மாசம் எடுக்கிற காசு அப்பவே அடுத்த நாளே முடியிற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த சேம் டைம் எனக்கு கை குடுத்தது நான் சின்னல்ல நானாக பழகி வரையத் தொடங்குன என்னுடைய ஓவியம். அ அப்ப அதுல வந்து நான் சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணுவேன். அப்ப ஆட்கள்ட்ட போர்ட்ரேட்ஸ் வரையிறதிலிருந்து, பெயிண்டிங்ஸ் வரைஞ்சு குடுக்குறது. இதெல்லாம் இருந்தது. இந்த ஆரம்ப கட்டத்துல அதுவும் ஒரு ஒரு சேலஞ்சா தான் இருந்தது. ஏன்னா எல்லாருமே போர்ட்ரேட்ட வாங்கி எப்படி அ பெரிய ஒரு விலை குடுத்து வாங்க மாட்டாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இன்னொரு ஆளுக்கு கிஃப்ட் குடுக்குற அளவுக்கு தான் அவங்க செலவழிக்கக்கூடிய மாரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. நீ அது மட்டும் இல்லாம என்னுடைய குடும்பத்திலேயும் இது ஒரு சவாலா அவங்க என்ன பார்த்தாங்க. நீ செய்தது ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்ப நான் யோசிச்சேன், ஏன் ஒருத்தரால ஆர்டிஸ்ட்டா நிம்மதியா வாழ முடியாதா? ஏன் அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்காதா? அப்படின்றது வந்து எனக்குள்ள ஒரு தேடல் இருந்தது. அப்ப நான் நிறைய ஆர்டிஸ்ட்ல இருந்து அ அ நடிகர்கள் இவங்கெல்லாம் எப்படி இவங்களோட லைஃப் ஸ்டைல்ல எல்லாருமே ஒரு மனிதர் தான். மனிதன் எப்படி அவள மெருகூட்டி எப்படி இதுக்குள்ள கொண்டு போயிருப்பான்? அப்படின்ற அளவுக்கு எனக்குள்ளேயே ஒரு தேடல் அ தொடங்கிச்சு. தொடங்கும்போது தான் நான் என்னுடைய ஆர்ட்ட வந்து எப்படி வேல்யூ பண்ணலாம்? அப்படின்றத நான் யோசிச்சேன். அப்ப எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் ஒரு அட்வைஸாவோ, இல்ல நான் கண்ட ஒரு விஷயமா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லலாம். எப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்க ஆர்ட் செய்யற நேரம் அதுக்குரிய மெட்டீரியலுக்குரிய செலவு. அவர் வந்து அதுக்குரிய அ நேரத்துக்குரிய செலவ வச்சு தான் ஒரு ஆர்ட்ட வந்து என்னுடைய பிரைஸ் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு கிளையன்ட் கஸ்டமர்ஸ்ட்டயோ விக்கிறாங்க. ஆனா அது வந்து ஒரு மிக ஒரு பிழைன்னு சொல்றத விட, இத விட அவதானமா நாங்க செய்யணும்னு சொன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டா நான் இருந்து என்னுடைய வேல்யூவ வந்து அந்த கோஸ்ட்ல வைக்காம, என்னுடைய ஆர்ட் எப்படி ஒரு ஆளுக்கு இந்த ஸ்டோரிய வெளியில கொண்டு போய் சேர்க்குது? அந்த ஆர்ட்டினுடைய வேல்யூ என்ன? அவருக்கு வாங்குற கிளையன்ட்டுக்கு அதனால அவர் எப்படி அத ஃபீல் பண்றாரு? அப்படின்னா, அதனுடைய வேல்யூ வந்து வாங்குற ஆளுக்கு அது ஒரு வேல்யூவான ஒரு பொருளா இருக்கணும். அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிய நான் என்னுடைய ஆர்ட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்ப எனக்கு நிறைய அ ஆர்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, லைக் அ இப்ப தான் ஜெமினி ஏஐல வந்து எல்லாரையும் இணைச்சு ஈஸியா தத்ரூவமாவே குடுக்குது. முதல் Photoshopல நாங்க 2 பேர சேர்க்கிறதுக்கு ஒரு 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம் லைட்டிங்ஸ் அது இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்து சேர்த்தாலும், அது Photoshopல இணைக்கப்பட்ட படம் அப்படின்ற அளவுக்கு தெரியும். ஸோ இப்ப ஜெமினி வந்து அத தத்ரூவமா செய்யுது ஏஐல. ஆனா அந்த நேரத்துல வந்து ஜெமினி வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்படியான படங்கள் வந்து டிஜிட்டல் ஆர்ட் அண்ட் பெயிண்டிங்ல நான் கொண்டு வந்தேன். எப்படின்னா சில ஆட்களுடைய அம்மா, அப்பா இறந்திருப்பாங்க. அவங்க இப்ப அவர் வந்து பெரிய ஆளா இருப்பார். அவங்க வயதாகி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த படங்கள் வந்து நான் வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களுக்கு கூட செய்யத் தொடங்குற நேரம், அது ஒரு வேல்யூ வந்துச்சு. அதோட நான் அத சாதாரணமா 2 பேரும் சேர்த்து வரையிறது எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு ஆள பார்த்து அப்படியே வரைஞ்சு குடுக்குறது கூட எனக்கு விருப்பம் இல்ல. அதுல என்ன கிரியேட்டிவிட்டி காட்டலாம்? ஒன்று லைட்டிங்லயோ, இல்லாட்டி சினிமாட்டிக் ஃபீல்ட்லயோ, இல்லன்னா அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி. அப்ப நான் வந்து ஒவ்வொரு கிளையன்ட்ட்டயும் அவங்களோட நான் பேசுவேன்.
அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசணும். அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, அம்மாவுக்கும் மகனுக்குமோ இல்லாட்டி அம்மாவுக்கும் மகனுக்குமோ இருந்த அவங்களுடைய கனெக்ஷன் எப்படி, அவங்க என்னத்தை கூட விரும்பினாங்க, இப்படி அவங்களோட பேச 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 அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி இருந்தது வந்து நான் சைக்காலஜியும் படிச்சிருக்கிற ஒரு காரணத்தினால ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணது ஒரு ட்ரோமா ஹீலிங் சென்டர். ஸோ இப்போ ஆர்ட் தெரப்பிஸ்ட்டாக நான் அங்கே ஒர்க் பண்ணுறதால நான் என்னோட கிளைண்டோட எனக்கு கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ அவங்களுடைய ஸ்டோரியை கேட்டு அந்த ஸ்டோரியில் இருந்து இந்த படத்தை நான் வரைஞ்சி ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட நான் அதை சப்மிட் பண்ணுற நேரம் அவங்களுக்கு உண்மையாகவே அந்த படத்தில் ஒரு அருமை, அந்த படத்தினுடைய வேல்யூ தெரிய தொடங்கிச்சு. நார்மலாக 1 lakh கேட்டால் எனக்கு 1.5 lakh போட்ட ஆட்களும் இருக்காங்க. சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, இது வந்து அவங்க மூலம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி அப்படித்தான் வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி தான் என்னுடைய ப்ரொமோஷன் இருந்தது, மோர் தென் சோஷியல் மீடியாவோட. இது வந்து ஒரு வகையான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லி கூட சொல்லலாம். ஆர்டிஸ்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கணும். அப்படின்னா கோஸ்ட்டையும் அவங்களோட டைமையும் வேல்யூ பண்ணாமல் அந்த கன்செப்டை அப்படியே வேல்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஆர்ட் பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொடுத்தது. ஸோ கொழும்புக்கு வந்து டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி பிறகு டிவி ட்ராமாஸில் நடிக்க தொடங்கி இந்த நேரம் இந்த சேம் பரலலாக வந்து நான் இந்த ஆர்ட் ஒர்க் செஞ்சிட்ருக்கேன். ஆர்ட் ஒர்க் செஞ்சதில் இன்னும் இந்த ஆர்ட் ஒர்க் எப்படி நான் மெருகூட்டலாம், இன்னும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரம் தான் இந்த மியூரல் பெயிண்டிங்ஸ் என்ற ஒரு கன்செப்ட் வந்து அந்த நேரம் ஸ்ரீலங்காக்குள்ளே கொஞ்சம் தலகாட்ட தொடங்கின நேரம். ஏற்கனவே இருந்தது, ஆனால் பட் அது வந்து இப்போ வீடியோ எல்லாம் பண்ணி சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ண தொடங்கினான். அப்போ நானும் ஓகே இதை செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்களோட போய் கதைச்சி அதுக்குள்ளே படம் போடுறதுக்கு நிறைய பெரிய ப்ராஜெக்ட் வந்து 3 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் அதுக்கு எல்லாமே வந்து நார்மலான ஒரு ப்ரைஸில் போய் பிறகு என்னுடைய அந்த முதல் கோஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு பிறகு கன்செப்டுவலாக அதுக்குரிய அமௌண்ட் அப்படி எடுக்கலாம்னு சொல்லி அதுக்குரிய கிளைண்ட்ஸை தேடி இப்போ அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ட் நான் இன்னும் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆர்ட் டிரெக்டர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான ஆர்ட் டிரெக்டர் இருப்பாங்க. ஒன்று கமர்ஷியல் டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ட்ராமாஸில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபிலிமில் ஒர்க் பண்ணுவாங்க. இதே மாதிரி பிரிண்ட் மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஆர்ட் டிரெக்டர்ஸும் இருக்காங்க. எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை டிசைன் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு லீஃப்லெட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு அவங்களையும் ஆர்ட் டிரெக்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்கமும் நான் கொஞ்சம் என்னுடைய காலை பதிக்கிறதுக்கு விரும்பி அதுக்குள்ளேயும் போய் ஒர்க் பண்ணுற நேரம் எனக்கு அதில் என்ன ஸ்பெஷலாக நான் பார்த்தேன்னு சொன்னால், லோகோ டிசைன் பண்ணுறது வந்து எனக்கு நல்லா வர தொடங்கிச்சு. அப்போ லோகோ டிசைன் பண்ணும்போது என்னுடைய தனித்துவம் அதில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், எல்லாருமே லோகோன்றதை வந்து சும்மா ஏதோ 2000-3000க்கும் செய்கிறாங்க தானே, ஏன் உங்கள்கிட்ட இவ்வளோ விலை அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னேன் லோகோன்றது உங்களுடைய கம்பெனியினுடைய ஒரு அத்திவாரம். அப்போ அந்த அத்திவாரத்தையே நீங்கள் ஸ்ட்ராங்காக போடலைன்னா நீங்கள் கம்பெனி பிஸ்னஸ் செய்கிறதுல எந்த விதமான இது. ஏன்னா லோகோ தான் உங்களோட ஐடென்டிட்டியை வந்து எல்லா இடமுமே கேரி பண்ணி போகுது. அதை பார்க்கும்போது ஒரு எலிகண்டாக ஒரு ரிச் லுக்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லணும் அந்த லோகோவில்னா, நான் அந்த ஸ்டோரியை சொல்ல தொடங்கினேன், அவங்கள அதை காட்ட தொடங்கினேன். அதே சேம் டைம் இந்த லோகோக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு குறியீடுகளுக்கும் இந்த குறியீடுகளுக்கு பின்னாடி வந்து இருக்கிற ஒரு எனர்ஜி, இதை வந்து எங்களுடைய ஏன்ஷியன்ட் காலத்தில் இருந்தே அந்த குறியீடுகள் ட்ராவல் பண்ணி கொண்டே வருது. ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி தான் அந்த காலத்தில் ரிஷி முனிவர்கள் அவங்க எல்லாருமே இந்த குறியீடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் வேறு மதத்தில் இருக்கிற ஆக்களோ இல்லாட்டி பெரிய ஒரு அறிஞர்களோ அவங்க எல்லாமே அந்த குறியீடை நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. குறியீடு மட்டும் இல்லாமல் கலர் தியரி, கலர் கூட ஒவ்வொரு மனிதனுக்கு எது ஈஸியாக கவரக்கூடிய கலர். இப்போ பசி என்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாடு சம்பந்தமான, உணவு சம்பந்தமான பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து சிவப்பு, மஞ்சள் இப்படியான கலரில் தான் அவங்களுடைய லோகோஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பசியை தூண்டக்கூடிய கலர்னு சொல்லி சைக்காலஜியும் சொல்லுது. இதே நேரம் யோகிக் ஸ்டடீஸில் வந்து சக்கராஸ்ட கலர்ஸோட பேஸ்மெண்ட் கலரில் இருந்து ஒவ்வொரு கலர்ஸும் மேலே போக ஒவ்வொரு கலர்ஸாக வருது. அப்போ இந்த ஸ்டடீஸ் எல்லாமே எனக்கு படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. த சேம் டைம் நியூமராலஜி, இப்போ எல்லாமே வந்து ஒரு மெட்ரிக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். உங்களோட நீள அகலமாக இருக்கட்டும், நான் பேசுகிற தொனிகிற வால்யூம்ட அளவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மெட்ஸுக்குள்ளே வர்றதால அப்போ இந்த நியூமராலஜியில் என்ன சொல்ல வருது அப்படின்றதெல்லாம் நான்
அப்போ ஒரு ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கும்போது எப்படி நியூமராலஜியில் பேர் வைக்கலாம், இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த லோகோ பேக்கேஜில் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ கூடிச்சு. அப்போ நான் என்னுடைய கிளைண்ட்டு நான் சொல்கிற நேரம் அப்படின்னா ஒன்று ரீபிராண்ட் பண்ணப்பட்ட சில கம்பெனிஸாக இருக்கும், இல்லாட்டி புதுசாக நாங்கள் செய்கிற கம்பெனியாக இருக்கும். அந்த கம்பெனிஸுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட கம்பெனியினுடைய வளர்ச்சி இந்த இந்த லோகோவை நீங்கள் பாவிக்கிற நேரம் நீங்கள் மாறுதல் கண்டிப்பாக காணுவீங்க. அப்படி காணலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்குரிய வைப் எல்லாம் சேர்த்து அதோட நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் தானே, அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஸ்டோரியாக இருக்கும். இதை லோகோ மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அவங்களும் சேர்ந்து வேலை செய்யணும், லோகோ மட்டும் போட்டுட்டு இல்லை. பட் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த எல்லாரோடையும் நான் கனெக்ட் ஆகி வேலை செய்கிறதும் குறைவு. எனக்கு தெரியும் இவங்க வர்றாக்கள் இது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கிறாங்களா இல்லாட்டி உண்மையாகவே சீரியஸாக ஆரம்பிக்கிறாங்களான்றதில் அவங்க அந்த லோகோவை அவ்வளவு ப்ரைஸ் கொடுத்து என்கிட்ட வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்களா தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த ஸ்டோரியையும் சொல்கிற நேரம் அவங்க உண்மையாகவே சந்தோஷப்பட்டு, ஏன்னா சில பேர் வந்து லோகோவை அவங்க சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க, இந்த கலர் யூஸ் பண்ணுங்கள், இப்படி யூஸ் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் இல்லவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு லோகோ நீங்கள் ஐடியா கொடுக்கலாம், ஆனால் அவுட்புட் கடைசியில் நான் தானே கொடுக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் படித்து வந்திருக்கோம், அதுக்கு தான் நான் ரிசர்ச் பண்ணுறேன். நீங்கள் எங்கேயோ பார்த்ததை இன்னொரு கம்பெனியோட லோகோவை பார்த்துட்டு உங்களோட கம்பெனி லோகோவை நீங்கள் அதே மாதிரி ரீப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே முடியாது. காரணம் என்ன, அவங்களோட பர்பஸ் வரையா இருக்கும், உங்களோட பர்பஸ் வரை. அப்போ கலர் தியரியிலேருந்து அந்த உருவ அமைப்புலேருந்து எல்லாமே நான் மாற்றி நான் ஒரு பிடிச்ச பிடிவாதமாக இல்லை இதுதான் நான் செய்து கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ அதை பார்த்து பாராட்டி இன்னும் அதிகமாக காசு கொடுத்தாக்களும் இருக்காங்க எனக்கு. அது காரணம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவை விட்டு கொடுக்காம நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு 100க்கு 200% எங்களுக்கு ஹாப்பி அப்படின்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்து ஃபீட்பேக்ஸ் வந்துருக்கு. ஸோ இது ஒரு வகையாக நான் பேலன்ஸ் பண்ணி பழகின ஒரு விஷயமா இருக்கலாம். தனியாக ஆர்ட்டில் நடிப்பு மட்டும் இல்லாமல், ஆர்ட் டிரெக்ஷன் மட்டும் இல்லாமல், ஆர்ட்டும் எனக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு வைத்ததுன்னா சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில். அப்போ எல்லாமே எனக்கு என்னுடைய முழு வாழ்க்கையுமே எப்போவுமே வந்து கலை சம்பந்தமாகவே ரன் ஆகிட்டே இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நல்ல விஷயம். நிறைய அந்த நிறங்கள் பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றிலாம் நான் நிறைய கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதாவது இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த எல்லா துறைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சைக்காலஜி தெரியுங்கிறதுனால, நீங்கள் சைக்காலஜி படித்ததுனாலே எல்லா துறைகள்லையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்களை அது மூலமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி மேபி அது மூலமாக உங்களை நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த அளவுக்கு சைக்காலஜி படித்தது உங்களோட துறைகளில் உங்களை இன்னும் நிலைப்படுத்திக்க உதவிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா சைக்காலஜி நான் படித்ததே நான் என்னை பற்றி அறிகிறதுக்கு தான். நான் ஆக்சுவலாக அது ஒரு பர்சனலாக தான் நான் படித்தேன். காரணம் என்னென்னா, ஒன்று நான் முதலாக வேலை செஞ்ச அந்த நிறுவனம் நான் சொன்னது வந்து ஒரு ட்ரோமா ஹீலிங் சென்டர். அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஐடியாக தான் ஒர்க் பண்ணுறேன், பட் த சேம் டைம் நான் பார்க்குறேன்னு இவங்க ஹீல் பண்ணப்படுறாங்க நிறைய பேர். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இதை எப்படி ஹீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. அப்போ அங்கே நான் ஒர்க் பண்ணது 6 வருஷம், அதில் 3 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு பிறகு தான் நான் டிசைட் பண்ணேன் சைக்காலஜி படிக்கலாம் அப்படி. ஸோ சைக்காலஜி படிக்க தொடங்கி அந்த டிப்ளமா முடித்ததுக்கு அப்புறம் கூட சைக்காலஜியில் எனக்கு அவ்வளவு தூரம் ஒரு பிடிமானம் இருக்காது. ஏன்னா சைக்காலஜி தனியாக ஒரு புத்தக படிப்பாக மட்டும்தான் இருந்தது. அதை நாங்கள் எப்பயும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பிறகு நான் அங்கே இருந்த கவுன்சிலர்ஸோடு நான் பேசுவேன். அவங்களோட பேசும்போது தான் எனக்கு படித்தது வந்து ப்ராக்டிக்கலாக தெரிய தொடங்கிச்சு. இருந்தும் எனக்கு இன்னும் அதில் நாலேஜ் பத்தாது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் சைட்டில் போயிட்டு யோகிக் லைஃப் ஸ்டைலில் வந்து என்னுடைய குருவோட சேர்ந்து யோகிக் சைக்காலஜின்னு சொல்லி இருக்குது. அப்போ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் யோக ஆசனம்னு சொல்லுவாங்க, அது ஆசனங்கள் பழகிற. இதே மாதிரி யோகம்னு சொன்னால் மனம், எங்களுடைய பிராணன், அடுத்தது உடம்பு, இந்த மூணையும் இப்படி ஒருத்தர் வந்து ஒருங்கிணைச்சு வேலை செய்கிறதால இப்படி ஒரு முழு மனிதன் ஒரு அவேர்னஸாக ஒரு ஹையர் கான்சியஸோட வாழலாம் அப்படின்றது அந்த ப்ராக்டிஸ். அப்போ அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கத்துக்குட்டியாக இருந்து என்னுடைய குருவோட சேர்ந்து படிக்க தொடங்கினேன், ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினேன். அது வந்து என்னுடைய லைஃப்லேயே நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து, என்னுடைய கோவங்கள், என்னுடைய அந்த என்ன சொல்கிறது பேராசை, எரிச்சல், அப்படியான சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி, எப்போவுமே என்னுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டியாக இருந்தது வந்து இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தால் போதும். நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா என்ன வேலை செஞ்சாலும் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், சாப்பிட்டாலும் சரி நடந்தாலும் சரி, அதுதான் என்னுடைய நோக்கமாகவே இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு நடிப்பு துறையிலையும் சரி, என்னுடைய அடுத்த மற்ற வேலைகளை பேலன்ஸ் பண்ணுறதுலையும் எனக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து டியூன் பண்ணி கொடுக்கும், எனக்கு எங்கே போனாலும் நான் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய மாதிரி இருந்தது.
ஸ்டார்ட்ல நீங்க இப்படி வரும்போது ஒரு ஐடில இருந்து இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட வீட்டிலலாம் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சஸ்டெயின் ஆகும்போது உங்களோட வீட்டில் எப்படி ரியாக்ஷன் வந்தது? இவ்வளோ இவ்வளோ பாதைகளை நீங்க கலைத்துறையில தேர்ந்தெடுக்கும் போது? இப்பதான் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கட்டி பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கு மேல அடி வாங்கி 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 பட் ஸ்டில் அவங்களுக்கு அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே நார்மலாக எங்களோட சமூகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு சொன்னால் நிலையான ஒரு சம்பளம் இல்லைன்னா அரசாங்க உத்தியோகம் அப்படித்தான் பார்ப்பாங்க. ஆனால் அதாவது என்னுடைய அப்பாவுக்கு இருக்கிற அவருடைய குடும்ப பிஸ்னஸ் அதை வந்து பார்க்குறதுக்கு கூட சொல்லியிருக்காரு. அப்பா அவர் அடிக்கடி கேட்பார், என்னுடைய அப்பா வந்து ஆர்ட் வந்து உனக்கு என்னத்தை கொடுத்தது, இந்த கலைத்துறை என்னத்தை கொடுத்தது. பட் அதான் எனக்கு அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நான் அப்பாவோட உட்காந்து விளங்கப்படுத்துகிறேன். அவர் இப்போ தான் அதை விளங்கி கொண்டார். ஓகே ரைட், இவன் ஏதோ செய்கிறான் அப்படின்னு. அப்போ சொன்னார், ஓகே நீ உனக்கு விருப்பமானது என்ன வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கொள் செய் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்களுக்கு விளங்குது, ரைட் ஓகே இவ்வளோ. ஏன்னா கலைத்துறை என்றது வந்து அந்த என்ன சொல்கிறது, தங்கத்தை தேண்டி சுரங்கம் போகிற மாதிரி தோண்டத்தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். சிலாக்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி மேலே ஒரு ஸ்டாராக கொண்டு போயிருப்பாங்க. சிலாக்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. மேபி அது ஒவ்வொரு ஆக்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் லைஃப் ஸ்டைலையும் பொறுத்து இருக்கும், அந்த தேடலையும் பொறுத்து இருக்கு. அப்போ ஸோ இவ்வளவு காலமும் சினிமா துறையில் வந்து ஸ்ரீலங்கன் சினிமாக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு மட்டுப்படுத்தி யோசித்தது இருந்தேன். பட் போன வருஷத்துலேருந்து நான் ஏன் இதை இன்னும் கொஞ்சம், ஏன்னா எல்லாருமே வந்து பார்க்குறது இந்தியன் சினிமா, 100 வருஷமாக நாங்கள் இந்தியன் சினிமாவில் தான் கூட தங்கி அதை தான் படிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஏன் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் அங்கே ட்ராவல் பண்ணி இருந்தாலும் ஒர்க் பண்ண தான் நான் போகலை. அப்புறம் நான் அங்கே போய் நின்று அங்கே போய் ஒரு மியூசிக் வீடியோக்கு ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணேன். அப்புறம் அந்த பராசக்தி படத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கிறதுக்குரிய சான்ஸ் கிடைச்சிது, அதில் நடித்தேன். அப்புறம் அவங்க வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற நேரம் அவங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இனி அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு, ஆர்ட் டிரெக்ஷன் செய்கிறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் இப்போ பேச்சுவார்த்தையில் போயிட்டு. அப்போ என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லாட்டி ஆக்டராவோ ஆர்ட் டிரெக்டராவோ எந்த துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துல தேங்கி இருக்காமல் நாங்கள் எங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யாமல் யாரையும் புல சொல்லவும் இயலாது. முயற்சி இருக்கணும், கண்டிப்பாக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே கொண்டு வந்து பக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க எதையும், இந்தாங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். நாங்களே தேடி கொண்டு இருக்கணும். அடுத்தது உங்களுடைய டேலண்ட், நீங்கள் எப்படி வேலை செய்ய போகிறீங்க, எப்படியான ஆக்களை உங்களோட சுற்றி வளர்ச்சி வச்சு கொண்டு வேலை செய்ய போகிறீங்கன்றதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ட்ரிக்காக தான் யோசிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நாங்கள் முன்னேறி போகிறது விருப்பம். பக்கத்துலேயே இருந்து முன்னேற்றம்னு சொல்லுவாங்க, ஆனால் கால வாரராக்களும் இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம்னு தான் நான் சொல்லுவேன். யாரையுமே புல சொல்லவோ, ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகணும்னு தான் யோசிப்பாங்க. அதில் சிலாக்கள் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாக்கள் இருப்பாங்க, சிலாக்கள் காலை வாரி தள்ளி விட்டு போகிறாக்கள் இருப்பாங்க. அதை விட்டுட்டு நாங்கள் இப்படி கொஞ்சம் தெளிவாக இருந்து முன்னேறலாம் அப்படின்றத பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக வழி திறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கோபி, எப்படி வந்தீங்க, அப்படி இவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இருந்து வந்த கம்யூனிட்டி, அதாவது மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொழும்புல இருக்கிறவங்களுக்கு அது சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் மட்டக்களப்பில் நிறைய பேர் இப்போவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ மட்டக்களப்பில் இருந்து இப்போ கொழும்புல வந்து இதையும் தாண்டி இந்தியாவுக்கு போய் நிறைய படங்கள் பண்ணுறப்போ இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மட்டக்களப்பில் இருக்கிற உங்களுடைய மற்ற நண்பர்கள், அங்கே இருக்கிற கம்யூனிட்டி உங்களுக்கு அங்கேருந்து எப்படி சப்போர்ட் கிடைச்சது? எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, இப்போயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயம் எப்படின்னா, மட்டக்களப்பு கொழும்பு அப்படின்னு பார்க்கலாது. ஏன்னா நான் மட்டக்களப்பில் இருந்து நான் இங்கே கொழும்புக்கு வந்து இங்கே இருக்கிற மீடியாக்குள்ளே போய் அப்புறமா இங்கே வந்து மியூசிக் வீடியோவுக்கு ஆர்ட் டிரெக்டராகவோ இல்லை ஒரு நாடகத்தில் ஆக்ட் பண்ணுற நேரம் கொழும்பில் இருக்கிற ஆக்கள் அப்போவும் சான்ஸ் தேடிட்டு இருந்த ஆக்களையும் எனக்கு தெரியும். அவங்களும் ரொம்ப இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற நார்மலான ஆர்டிஸ்ட் ஒரு பாட்டை கொண்டு போயிட்டு ஒரு சேனலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, பண்ண இயலாமல் இப்பயும் இருந்து புலம்பிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட தெரியும். ஸோ அப்போ நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, பிரதேசமாக நாங்கள் இதை பார்க்கல, அவங்களுக்குரிய வழியை எப்படி அவங்க அமைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி ஹெல்ப் கேட்கும்.
ஹெல்ப் கேட்டால் தான் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இங்கேருந்து இந்தியா போய் எல்லாமே பண்ணணும். அது மாதிரி அந்த வழியை காட்டுறதுக்குரிய என்னால் முடிஞ்ச அளவு வழியை நான் காட்டியிருக்கேன். சாரி. அப்போ அதே மாதிரி மட்டக்களப்பில் நான் ஆரம்ப காலத்தில் வேலை செஞ்ச, அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் எல்லாம் இப்போ முழு நீள திரைப்படத்தை எடுத்து சர்க்கிட் ஊடாக தியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற நேரம் நான் அவங்களோட படத்துக்கு போயிருந்தேன். போகிற நேரம் ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ட்ராவல்னு. இப்போ அவங்க வந்து அந்த நேரத்தில் தியேட்டர், அந்த ஷார்ட் ஃபில்மை தியேட்டரில் போட்டு பார்க்குறதுக்கு கூட தியேட்டரில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நாங்கள் ப்ரொஜெக்டரில் போட்டோ இல்லை நார்மலாக டிவியில் போட்டோ பார்த்து ஒரு 15 பேர் உட்காந்து பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படி இருந்ததும் இருக்குது. கூட ப்ரொஜெக்டரில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவர் வந்து ஒரு தியேட்டரில் போட்டு இல்லை முழு இலங்கையிலையும் அந்த காட்சிப்படுத்தி இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருக்கு. அதே மாதிரி தான் கொழும்புல இருக்கிறதோ இல்லை ஹெட்டன்ல இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் மலைநாட்டு மலைய பக்கம் இருக்கிறார்கள், ஜஃப்னாவில் இருக்கிறார்கள். இப்போ ரீசனாக நான் ஜஃப்னாவில் ஒரு படத்தில் வந்து போன மாதம் ஆர்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து ஜஃப்னா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரும் ஜஃப்னா தான், ஆனால் ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறார். இந்தியா ஆக்ட்ரஸை கொண்டு வந்து இங்கே அவங்களோட ஆக்ட் பண்ண வச்சு, இங்கே இருக்கிற முக்கியமான சிங்கிள் ஆக்டர்ஸையும் ஆக்ட் பண்ண வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்னும் அடுத்த வருஷங்கள் அது ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்க வந்து 2 லாங்குவேஜ்லேயும் செய்ய போகிறாங்க, அது சிங்களத்துலேயும் தமிழ்லையும் த்ரூ இந்தியாக்குள்ளால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வர்ற மாதிரி பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இட்ஸ் ஹேப்பனிங். என்னை பொறுத்தளவு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. என்னென்னா எல்லாருமே வந்து இந்தியன் சினிமா அப்படி என்று சொல்றது, இல்லாட்டி ஸ்ரீலங்கா சினிமா என்று சொல்லி பிரிக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவை வந்து நாங்கள் எப்படி இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்கலாம், கொண்டு வரலாம்னு சொன்னால் வேலை செய்கிற ஒவ்வொரு ஆட்களுடைய வேலையை மதித்து அவங்களுக்குரிய அந்த பேமெண்ட் எப்படி கொடுக்கலாம்ன்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் சினிமாக்காண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நடிச்சு கொடுத்தது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆர்ட் டிரெக்ஷன் கொடுத்ததெல்லாம் ஒரு காலம். இதை கண்டினியூஸாக நாங்கள் செஞ்சுட்டு போகல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கட்டாயம் லிவிங் காஸ்ட் இருக்கும். அதை எப்போ இவங்க சரியாக செய்து கொள்கிறாங்களோ அப்போ தானே ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குமே தவிர, ஏன்னா அதை இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து சரியான பிக் அவங்களோட சேலரி எல்லாம் வந்து ஒரு சினிமா செய்கிற ஆட்களுக்கு கிடைக்காது. இப்போ உதாரணமாக நான் கமர்ஷியல் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ண கமர்ஷியல் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே செலவழிக்கிறாங்க. ஒரு 60 செகண்ட், ஒரு 1 மினிட் கமர்ஷியலுக்கு 1 கோடி, ஒரு 5 நாள் ஷூட்டுக்கு. இப்போ 1 கோடி இருந்தால் இங்கே ஒரு ஆள் படம் பண்ணலாம். அப்போ ஸோ டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். அப்போ கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே பெருசு, ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரி பெருசு. அப்போ அது கூட தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே சினிமாவில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தால் அவருடைய வாழ்க்கை தரம் குறையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதால் ஒரு ஏஜென்சியோ ஒரு கமர்ஷியல் செய்கிற டிரெக்டரோடையோ அசிஸ்டன்ட் டிரெக்டராவோ இல்லாட்டி ஆர்ட் டிரெக்டராவோ அப்படி ஒர்க் பண்ணி கொண்டு அவருடைய சினிமாவை எப்படி அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்ன்றதை யோசிக்கும். அது ஒரு நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அதை செய்கிற நேரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த பங்கு, இப்போ உதாரணமாக இங்கே நான் பார்த்துருக்கிறேன், ஒரு கேமரா யூனிட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி கிராஃபிக் யூனிட்டாக இருக்கட்டும், அவங்களுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட சேலரியில் வந்து எந்த நெகோசியேஷனும் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸுக்கு சில நேரம் சம்பளமே இருக்காது. ஆர்ட் டிரெக்டரை வந்து தான் கடைசியில், ஏன்னா நான் ஆர்ட் டிரெக்டராக கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேல் இருக்கிறதால நான் சொல்கிறேன்னா ஆர்ட் டிரெக்டர் தலையை தான் கொஞ்சம் பிடிப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் இதை குறைக்கலாமா, சிலாக என்னிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு. ஸோ ஆர்ட் டிரெக்ஷன் என்றது இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கு. அதில் தாற்பயம் எவ்வளவு, அதில் வேல்யூ என்ன, ஏன் ஆர்ட் டிரெக்டர் ஒரு செட்டுக்கு ஒரு படத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு நடிகையையும் கேமராவையும் லைட்டையும் வைக்கலாம், ஆனால் அந்த கதையை கொண்டு வரத்துக்குரிய களத்தை அமைச்சு கொடுக்கறது வந்து ஆர்ட் டிரெக்டர் தான். செட் போடுறது, ஒரு ப்ரொப்ஸை முன்னுக்கு வைக்கிறது, அழகுபடுத்துறது. அப்போ அவரை வந்து தனியே நீங்கள் மட்டும் வந்தால் போதுமானா ஆர்ட் டிரெக்டர் தனியாக வந்து நான் என்ன செய்யறதுன்னா கேட்பேன். வந்து டிரெக்டர் பக்கத்தில் உட்காந்து ஃப்ரேமை பார்க்குறதா இல்லை. இப்போ ஆர்ட் டிரெக்டர் வந்து ஒரு பெரிய ஒரு வேலையே செய்யப்படுறாரு. சும்மா சொல்லுமோ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டிலோ இல்லாட்டி பெரிய ஒரு பீரோ இருக்குது, அதை மூவ் பண்ணணும்னு சொன்னால் தனியாக ஒரு ஆர்ட் டிரெக்டரால் அதை மூவ் பண்ணி வைக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து யூனிட்டில் இருந்தால் கூட அவங்களோட வேலையை தான் பார்ப்பாங்க.
எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி சில ஆட்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. லைட்மேன்ஸ் வந்து நிறைய திறமை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கேமரா யூனிட்டில் இருக்கிற வேலை செய்கிற பசங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தனி குரூ இருப்பாங்க. அப்போ நான் குறைஞ்சது ஒரு 4-5 அசிஸ்டண்ட் இல்லாமல் செட்டுக்கு போக இயலாது. அப்போ அதை கண்டிப்பாக இங்கே இருக்கிற இயக்குனர்கள் வளர்ந்து வர்ற இயக்குனர்கள் எல்லாருமே அவதானிக்கணும். அப்படின்றாங்க அவதானிச்சு அதுக்குரிய ஒரு இடத்தை அவங்க கொடுக்கணும். அப்போ அவங்களுக்குரிய, ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு களைச்சி வேலை செய்கிற ஒரு யூனிட் ஆர்ட் டிரெக்ஷன். ஏன்னா அவங்க தான் செட்டுக்கு முதல் வருவாங்க, கடைசியில் செட்டை ரீசெட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறதும் அவங்க. ஸோ அப்போ அவங்களுக்குரிய அந்த சரியான ஊதியத்தை கொடுக்குறதோ, அவங்களுக்குரிய சரியான ஒரு மதிப்பை கொடுக்குறதோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த அந்த மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோளாக நான் எல்லா இயக்குநர்களுக்குமோ இல்லாட்டி இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஆட்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு நாளும் ஆர்ட் டைரக்டர் தனியை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு யூனிட் அது தேவை வேலை செய்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஸ்டில் ஸ்ரீலங்காவில். ஆனால் அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வேலை செய்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். தெரியலைன்னா இன்னொரு ஆட்கள்கிட்ட போய் கேட்டு பழகி. ஏன்னா நான் பார்த்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் என்னென்னா, நார்மலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டா அதுக்கு பிறகு ஃபேஸ்புக்கில் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்டேட்டஸ் போட்டு அவர் வந்து ஏதோ நிறைய படங்கள் பண்ண ஒரு இயக்குனராகவோ இல்லை ஒரு நடிகராகவோ அவங்கள காண்பிச்சு லைக்கோ கமெண்ட்ஸோ வந்து ஒரு ஆளுடைய வேலையை ஒரு நாளும் தரப்படுத்தாது. என்ன பொறுத்தவரையில் நாங்கள் பேசக்கூடாதுங்கிற வேலை தான் பேசணும்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு பேர் வந்து கோபியன் இருக்குது, வேறொரு பேர் வச்சா என்னை வேறொரு பேரில் தான் கூப்பிடுங்க. பட் என்ன ஸ்டில் நீங்கள் எப்படி நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருப்பீங்க? நாங்கள் செய்கிற செயல் மூலம் தான் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறோம். அப்போ நான் எப்போதுமே யோசிக்கிறது, சும்மா ஃபேஸ்புக்கில் எழுதி நான் இதை பண்ணுறேன்னு பொய்யா எழுதி கொண்டே இருக்கிறதால கிடைக்கிற பேருக்கும் ஒரு களத்தில் வேலை செஞ்சு கிடைக்கிற அனுபவத்தால் வர்ற பேருக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டில் ஆரம்பிக்கிற நேரமே சொன்னீங்க இலங்கையில் ஒரு பிரபலமான மேபி என்ன தெரியாதாக்கள் நிறைய பேர் கூட இருக்கலாம். ஏன்னா காரணம் பிரபலம்ன்றது இப்போ சோஷியல் மீடியாவில் யாருக்கு கூட லைக்ஸ் வருது, யாருக்கு ஃபாலோ வருது வச்சு தான் பிரபலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து பெருசாக சோஷியல் மீடியா பக்கம் வேலைகள் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. பெருசாக அந்த அந்த அதுக்குரிய களம் வந்து அமைச்சு கொண்டது குறைவுன்னு சொல்லுவோம். அப்போ ஸோ அதனால் நான் இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிற சில இப்போ வளர்ந்து வர்ற கலைஞர்களோடையோ இல்லை புதுசாக வர்ற இளைஞர்கள் அவங்களோட நாங்கள் பேசுகிற நேரம் எங்களுக்குரிய, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்குரிய பேரே இல்லை. அப்படி ஒரு ஆள் இருக்கார் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் கேட்டீங்க மட்டக்களப்பில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக நான் போய் வர நேரம் மட்டக்களப்பில் அந்த படம் ரிலீஸுக்கு போய் வந்த நேரம் நான் யாருன்னே தெரியாது. அப்போ ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, நீங்கள் கேரளாவிலேருந்து வந்துருக்கீங்களா, இந்தியாவிலேருந்து, கொழும்புலேருந்து வந்துருக்கீங்க? நான் சொன்னேன் இல்லை, நான் மட்டக்களப்பிலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ இப்படியான சில பிரச்சனைகள் இருக்குது இண்டஸ்ட்ரியில். அது உண்மையாகவே தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியாது. பட் அந்த துறையில் இருக்கும்போது அவங்கள அறிஞ்சிருக்கிறதும் அறியாமல் இருக்கிறதும் அது அவங்களுடைய அறியாமையை பொறுத்தது. அது தப்பு சரி என்று நான் இதில் சொல்ல வரல. பட் அதை தெரிஞ்சு கொள்வது நல்ல வளர்ந்து வர்ற கலைஞர்கள் அப்படி. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் வெல் நோன் பீப்புள் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாஸ் மூலமா கோபி ரமணன் அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ஒர்க் தான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய வேலைகள், நீங்கள் நடித்த படங்கள் பார்த்துருக்கோம், சீரீஸ் பார்த்துருக்கோம், உங்களுடைய பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய வேலை தான் கோபி ரமணன் அப்படிங்கிற அந்த பேரை யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியப்படுத்துனது. அதுக்கு பிறகு இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பெரிய படத்தில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்ட்டில் சொல்லியிருந்தீங்க பராசக்தியில் இலங்கையில் கூட அவங்க வந்து ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இலங்கையில் ஷூட்டிங் பண்ணுறப்ப கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்தியாவில் போய் ஒரு போர்ஷன் கூட நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு பெரிய ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மிக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சின்ன பங்கு இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ ஹவு டு யூ ஃபீல்? எப்படி இந்த படத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க முதல்ல? ஸோ இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஏன் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் ஒரு ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அப்போ நான் அங்கே போய் அங்கே இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக, பெரிய பெரிய டிரெக்டர்ஸுக்குரிய அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக இருக்காங்க, அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய தொடர்பு மூலம் சில செட்டுக்கு போய் ஷூட் பார்க்க போயிருந்தேன். த சேம் டைம் இங்கே வந்து நீரு பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணாங்க. அதில் போஸ் வெங்கடண்ணா வந்து ஹீரோவாக பண்ணியிருந்தார். அவருக்கு நான் யங் ரோலாக பண்ணியிருந்தேன், ஒரு மொண்டாச் சீனுக்கு நடிச்சிருப்பேன்.
ஸோ அப்போ அந்த நேரம் அந்த ஷூட்டில் வந்து ஜிஎம் குமார் சார்ன்னு சொல்லி அவர் ஒரு ஆக்டர் இருந்தார். அவன் இவன் படங்கள்ல நடிச்சிருப்பார். அதோட சேம் டைம் அவர் ஒரு இயக்குனர் கூட. அவருடைய மேனேஜர் வந்து சென்னையில் இருந்தார். அப்போ நான் சென்னைக்கு போகிற நேரம் அவருக்கு கால் பண்ணியிருந்தேன். அங்கே போய் பார்த்தா அவர் வந்து அவர் அந்த ஆக்டருடைய மேனேஜர் மட்டும் இல்லை, நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க இந்த சொப்பன சுந்தரி கார் அப்படின்ற ஒரு கார் வரும். அந்த காரை எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவங்க தான் படத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க, அப்பா காலத்துலேருந்து. அப்போ அவர் சொன்னால் அப்படி நான் வந்து பராசக்தி மூவிக்கு இந்த கார் எடுத்துகிட்டு போகிறேன், நீ சும்மா இருந்தால் வரலாமா அப்படின்னா அவரோட போனேன். நெக்ஸ்ட் போகிற நேரம் தான் அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் வந்து இப்போ இந்த இந்தியாவில் ரூம்மேட்டாக இருந்த பசங்கள்லாம் அங்கே ஒர்க் பண்ணாங்க. இனி அங்கே போய் அவங்களோட பேசி பழகிற நேரம் அவங்க சொன்னாங்க இப்படி ப்ரொடக்ஷன் வந்து 16 நாள் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு. சரி, நான் ஸ்ரீலங்கா வர்ற நேரம் அவங்களுக்கு இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அங்கெல்லாம் வந்து அசோசியேஷன் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ கேட்டிருந்த நேரம் நான் இங்கே சினிமாவில் இன்ட்ரெஸ்டாக நடிக்கிறதுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். வேறு வேறு மாடல் கோஆர்டினேட்டர்ஸ், காஸ்டிங் செய்கிற டிரெக்டர்ஸ் அவங்களோட கதைச்சி கொஞ்சம் க்ரௌட்ஸ் அட்மாஸ்ஃபியரில் நடிக்கிறாக்கள் அவங்களெல்லாம் சில கேரக்டராக நடிக்கக்கூடிய ஆக்கள் அப்படிலாம் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்படி 16 நாள் அவங்களோட அந்த பழக்கத்தில் தான். ஸோ அப்போ நானும் ஆர்ட் டிரெக்டர் ப்ளஸ் நடிக்கிற ஒரு இது இருக்கிறதால என்னையும் ஒரு கதாபாத்திரத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே பொள்ளாச்சியில் இருந்து ஒரு ஷூட் நடந்தது ஒரு நாள். அதில் ஒரு என்ன சொல்ற ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ஒரு ஸ்க்ரீனில் வரக்கூடிய மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள். நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த படத்தில் நடிக்கும்போது கண்டிப்பாக சுதா கொங்கரா மற்ற அதில் நிறைய செலிபிரிட்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, அவங்களோட எல்லாம் பார்க்கறதுக்கு டைம் கிடைச்சதா? ஆமாம், அவங்களோட பேசியிருக்கேன். ஸோ நல்லா பேசினாங்க. ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருந்ததால் உண்மையாகவே நான் வந்து யாரையுமே ஒர்க் டைமில் போயிட்டு குழப்பி அவங்களோட போய் ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லாட்டி பேசுகிறதுக்கோ விரும்பலை. எப்போவுமே நான் விரும்பாதவரால். அப்போ பட் அவங்களோட பழகி நாங்கள் அந்த ஒர்க் பண்ண ஸ்டைலெல்லாம் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஃப்ரீ டைமில் வந்து பேசினாங்க, சில அனுபவங்கள் பகிர்ந்து கொண்டாங்க, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டோம். ஸோ அப்படி இருந்தது. அப்புறமா ஷூட்டிங் டைமில் வந்து நான் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் வந்து நான் தமிழா ஹிந்தியான்று கூட தெரியாமல் மேம் வந்து கேட்டாங்க. அவங்க ஹிந்தியில் பேசினாங்க என்னட்ட. நான் சொன்னேன் நான் தமிழா ஓகே அப்படின்ட்டு. இந்த ஷொட்டை நடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. ஸோ அது வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு 4 டேக் போச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் முதல்ல கேட்டிருந்தீங்க அந்த கொஸ்டின் வந்து லைக் மேடை நாடகத்துக்கும் இந்த கேமராக்கு முன்னால் நடிக்கிறேன். இங்கே நடித்த கேமராக்கு முன்னால் ஸ்ரீலங்காவில் நடித்ததுக்கும் அங்கே போய் நடிக்கக்குள்ளையும் எனக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தது. ஒரு பெரிய சேஞ்சு, எனக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காரணம் என்னன்னா அங்கே சுற்றி எப்படியும் ஒரு 600 பேர் இருந்தாங்க. இங்கே எக்ஸ்ட்ராவா ஃபோர்ஸஸுக்கு நடிக்கிற ஆக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறமா கேமரா யூனிட்ல மட்டும் ஒரு 30-40 பேர், அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஒரு 20-30 பேர், ப்ரொடக்ஷன் அப்படி இப்படின்னு சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் அங்கே எல்லாமே டைமிங் தான். ஒவ்வொரு டைம் வந்து பிந்த ப்ரொடக்ஷனில் காசு கூடிட்டே இருக்கும், கோல் ஷீட் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் எல்லாமே டைமிங்குள்ளே செய்யணும்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாகவும் ரொம்ப ஒரு காத்திரமான வேலை திட்டமாக தான் இருக்கும் அங்கே. ஸோ அதில் போயிட்டு நடிச்சுட்டு வரணுன்றது வந்து எனக்கு 2-3 நாளாக தூக்கம் இல்லை, இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் இருந்தது. ஆனால் போனோடனே அது ஒரு இலகுபடுத்தக்கூடிய மாதிரி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாம் சிம்பிள் ஆக்கி கொடுத்தாங்க. கொடுத்தாலும் சில 4 டேக் போச்சு. 4 டேக் போகிற நேரமும் அந்த 4 டேக்கும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்ற ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த முழு கதாபாத்திரமாக அதுக்கிட்ட இருக்கிறேன்னு இவங்க சொல்கிறத செய்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி தான் நான் ஃபீல் ஆச்சு. எனக்கு எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருந்து மேபி ஒரு பதட்டம், பயம், முதல் தரம் பெரிய ஒரு டிரெக்டருக்கு முன்னாடி அப்படின்னு. ஆனால் எல்லாருமே கிளப் பண்ணாங்க, கடைசியில் நடித்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கிளப் பண்ணாங்க. ஆனால் 4 டேக்கு பிறகு தான் அந்த 4 டேக்லேயும் என்னுடைய மிஸ்டேக் இல்லை. அது அட்மாஸ்பியரில் வந்த கோ ஆர்டிஸ்ட் அவங்க செஞ்ச சிலதுகள், சில கேமராமேன் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணதில் அப்போ இப்படி கொஞ்சம் பிள்ளைட்டுது. அவங்க சொன்னாங்க நீங்கள் ஓகே தான் கோபி, நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள், பயப்பட தேவையில்லை அப்படி. ஸோ அது நல்லா வந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் அப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸோட அந்த அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் இருக்கிறதால அவங்க அந்த எடிட்டிங் டைமில் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க உங்களோட சீன் நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னு. நான் சொன்னேன் ஓகே
கட் பண்ணாமல் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. வசனங்கள் எல்லாம் அதில் பேசி இல்லை வசனம் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு ஒரு சின்ன சீன் தான். பட் Atmosphere artist. Okay. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நான். ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இங்கேயும் அங்கேயும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் எப்படின்னா, இங்கே ஆக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு களம் இவ்வளவு பேர் தான் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அங்கே போனால் அந்த எனர்ஜியே டிஃப்ரெண்ட். ஒரு லட்சக்கணக்கான பேருக்குள்ள ஒரு ஆளை கொண்டு போயிட்டு நாங்கள் தனியே ஃபர்ஸ்ட் அறிமுகம் ஆகுறது அப்படின்றது நிறைய உள்ளுக்குள்ளால ஓடி தான் அந்த இடத்த எடுக்கணும். அதுக்கும் இப்படின்றதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் நடித்த அந்த பொசிஷனுக்கே கிட்டத்தட்ட 20-30 பேர் ஆடிஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் அதுக்குள்ளே தெரிவு செய்த போய் சம்டைம் என்னோட இன்னொரு ஆள் நடிக்கிறார். நடிக்கும்போது அவர் சரியாக நடிக்கலன்னா அந்த ஸ்பாட்லேயே அவரை வேணாம் வேற ஒரு ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். இதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்யலாம்னா, ரைட் ஓகே இது ஒரு போர்ட்போலியோவை காட்டி அடுத்தடுத்த படங்களுக்குரிய வாய்ப்பும், இனி அங்கே ஒர்க் பண்ண ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ இனி அவங்க படம் பண்ணுற நேரம் அவங்களுக்குள்ளால ஏற்பட்ட நட்பினூடாக அடுத்தடுத்த படத்துக்கு இப்படித்தான் ஒரு அந்த கேட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணலாமே தவிர வேற ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற ஒரு வழி தெரியாது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நான் சொல்லுவேன் அப்படின்னா, அந்த சொல்லுவாங்க ரைட், நீ ஒரு 4 முட்டாள் இருந்தால் 5வது முட்டாள் நீ என்ற மாதிரி. அப்போ அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆக்களோட தொடர்ந்து பயணிக்கணும் நாங்கள். ஆனால் அது சரியான ஆக்களோட பயணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அது இப்போ நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு அடுத்த வளர்ச்சிக்கு போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ இந்த பராசக்தியில நீங்கள் ஷூட்டிங்கில் இருந்ததால் நான் கேட்குறேன். இப்போ நார்மலி அந்த படத்தில் நிறைய அதர்வா, ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அதே மாதிரி தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்திருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க. இப்போ நீங்கள் கூட ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அங்கே டிரெக்ஷனில் ஹேண்டில் பண்ணுறாங்க? இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறப்போ மட்டும்தான் மெயின் சுதா கொங்கரா டிரெக்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸே பார்த்துப்பாங்களா, இல்லை அவங்க ஃபுல்லாகவே எல்லா ஷூட்டுக்குமே அவங்க இருப்பாங்களா? இல்லை, எல்லா ஷூட்டுக்குமே அவங்க இருப்பாங்க. சப்போஸ் சம்டைம் நான் அவதானிச்சதை சொல்கிறேன் அப்படின்னா, சில டைம் 2 டீமாக வேலை செய்வாங்க. டைம் பத்தாமல் இருக்கிறதால இங்கே ஒரு ஷூட்டிங் நடக்கும், அங்கே ஒரு ஷூட் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏடி வந்து அங்கே இருப்பார், வேறையா ஒரு சீன் எடுப்பேன். நான் போன டைமில் ஒரே இடத்துல 2 விதமான காட்சிகள் அவங்க எடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ மேம் வந்து முக்கியமான இடத்துல இருந்தாங்க. அடுத்து செகண்டரி கேமரா போகிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஏடி போவாங்க, அவங்களோட இன்னும் கொஞ்சம் ஏடி போய் செய்வாங்க. ஸோ அப்படி அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எப்படி நான் பார்த்தது வந்து எப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கு. அந்த செட்டை மதிக்கிறது, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அந்த ஒரு ஹைராக்கி ஒன்று அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைராக்கி இருக்கிறதால அந்த வேலை நீட்டாக நடக்குது. இல்லைன்னு சொன்னால் எல்லாமே குழம்பும் அப்படின்றது. இப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க, இப்போ பெரிய ஆக்டர் வந்தால் அவரை எப்படி பார்க்குறாங்க, சின்ன ஆக்டரை எப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறாங்கன்றதை விட இப்போ உதாரணமாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு க்ரௌட் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் 600 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர்றாங்க. இவர் வந்து முக்கியமாக ஹீரோ ரோல் இருக்கார். இப்போ அவரையும் அவங்களையும் அதுக்குள்ளே கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி வைக்கிற நேரம் கண்ட்ரோல் பண்ணிடலாமல் போகும். ஏன்னா அந்த ஏடிஸ் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த படத்தில். நான் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். அப்படின்னா 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணுறது ஏடிஸுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2 பேர் 3 பேர் 1000 பேரை சத்தம் போட்டு அப்படித்தான் சில நேரம். ஏன்னா அங்கே ஓகே, அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆக்கள் வந்து போய் ஷூட்டில் நின்று வெயிட் பண்ணி பழகினாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை. இப்போ இங்கே எடுத்து கொடுத்த ஜூனியர் ஆர்டிஸ்டோட எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிட்டு என்னென்னா, காலையில் 4 மணிக்கே நாங்கள் மேக்கப்பு கொண்டு வந்துடும். சில நேரம் இரவு 12 மணி ஆகும் போகிறது. இப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தர இவ்வளவு கொஞ்சம் காசுக்கு நாங்கள் இவ்வளவு நேரம் நிற்கணுமா, கால் கடுக்கிறதுக்கு நிற்கணுமா, நீங்கள் சாப்பாடை தாங்க, இல்லாட்டி பேமெண்ட்டை தாங்க, உடனே பேமெண்ட்டை தாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. பேமெண்ட்ன்றது கூட இது நடித்து முடிச்சு ப்ரொடக்ஷன் மேனேஜராக பார்த்து அக்கௌண்ட்ஸுக்குள்ளால போய் ஃபைனான்ஸுக்குள்ளால போய் அப்படியே தான் பேமெண்ட் வரணுன்றது கூட அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அது இங்கே நான் பார்த்தது ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே எல்லாமே அசோசியேஷனுக்குள்ளால தான் நடக்குது. ஒரு அசோசியேஷன் கார்டு இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு ஷூட்டிங்குள்ளே போயிடலாம். ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, லைட் மேனாக இருந்தாலும் கேமராமேனாக. அப்போ அவங்களுக்குரிய சம்பளம் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும். 1 நாளோ 2 நாளோ பிந்தினால போய் சேரும். போய் சேரலைன்னா அது யூனியன் அவங்க அதுக்குரிய ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ இங்கே அந்த யூனியன்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால அதை சரியாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு.
ஏன்னா சில ஆட்கள் வந்து இப்போ கண்டினியூட்டி ஷாட்ஸ் எடுக்கிற நேரம் நேற்று வந்து அதே யூனியர் ஆர்டிஸ்ட் அதே கொஸ்டியூமோட இன்றைக்கு வரணும் அப்படின்னா சில நேரம் நான் பார்த்துருக்கேன் ஷூட்டில். இப்போ நான் அதை கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறேன்னா ஒரு வயசான ஒரு தாத்தா சொல்ற, தம்பி எனக்கு இன்னைக்கு வர இயலாது, நான் எனக்கு பதிலாக இந்த பேரன் அனுப்பியிருக்கேன். ஸோ இப்படி சம்பவங்கள்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம். பேரனுக்கும் அவருக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட். அந்த நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நான் பிறகு அவங்களுக்கு கூப்பிட்டு கதைச்சி மீட்டிங் வச்சு இல்லாட்டி ஷூட் டைமில் ஃப்ரீ டைமில் நான் சொன்னேன், இப்போ இப்படி தான் நீங்கள் வந்தால் ஒரு சீனில் இருந்தீங்கன்னா அடுத்த சீனுக்கு அடுத்த நாளும் அதே சீன் எடுக்கும்போது நீங்கள் பின்னுக்கு இருக்கணும். பேரன் அனுப்புறதால எந்த விதமான இதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ இப்படியான சிக்கல்கள் இதெல்லாம் வர்றது இருந்துச்சு இங்கே. ஓகே. ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த படத்தில் ஒர்க் பண்ணது. கண்டிப்பாக. இப்போ உங்களோட ஆர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு இன்னர் பீஸ் இருக்கும். நமக்கு மனசில் தோன்ற விஷயங்களை நம்ம வரையலாம், வெளிப்படுத்தலாம். அப்படிங்கிறப்போ சொசைட்டியில் சில விஷயங்களை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே சொசைட்டியில் நடக்கிற சில விஷயங்கள் இல்லை, சொசைட்டியில் பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்த பல விஷயங்களை உங்களோட ஆர்ட் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சிங்கான விஷயங்கள்? ஸோ என்னுடைய ஆர்ட் வந்து நான் சின்ன காலத்திலிருந்தே அது ஏன்னு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி கூட ஸ்பிரிச்சுவல் சைட் தான் இருக்கு. ஸோ அந்த சைட் இருந்ததோட மட்டும் இல்லாமல் நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸுக்குள்ளேயும் இருந்ததால் மட்டக்களப்பில் இருக்கிற சில ரிச்சுவல்ஸ் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான படங்கள், ஏன்னா இப்போ வந்து சில பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிற ஆகமம் இல்லாத கிராமிய தெய்வ வழிபாடுகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு வருது. அப்போ கிராமிய வழிபாடுகள் ஏன் முக்கியம், ஏன் இப்போ குறைஞ்சி வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கோபுரங்களை கட்டி ஆகம முறைப்படி கோயிலை கட்டணும் அப்படின்றக்குள்ள சொல்கிறாங்க. இந்த கிராம வழிபாடுகள் எல்லாத்தையுமே குறைச்சி உள்ளுக்குள்ளே மட்டும் பூஜை செய்கிறது. இல்லைனா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பலி கொடுத்தல், இல்லைன்னா இந்த தெய்வம் ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்களுக்கு சாமி வந்து ஆடுவாங்க. இதெல்லாம் வந்து அது அவங்க வந்து கட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒரு தெய்வ வாக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிறகு கொஞ்ச நாளில் ஆகம முறைப்படி கோயில்கள் மாற்ற தொடங்குறதுனால அது ஒரு பொய்யான ஒரு மூட நம்பிக்கைன்ற மாதிரியெல்லாம் வளர்த்துனாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆளுடைய குலதெய்வம்ன்றது வந்து காலம் காலமாக அவங்க என்ன நம்பி வந்தாங்களோ அது ஒவ்வொரு பரம்பரைக்குள்ளேயுமே அது கடத்தப்படும். ஒரு அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஜீனில் இருக்கும். இப்போ ஸ்டோனேஜ் காலத்திலிருந்தே எங்களுக்கு அப்படி சில நினைவுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோமோ மனுஷன்னா, அது மாதிரி அந்த குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ என்னுடைய எப்போவுமே வந்து சில பெயிண்டிங்ஸ் வந்து அது சம்மந்தமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் கோயில் ரிச்சுவல்ஸ் எப்படி வரையலாம், அது எப்படி ஆகலுக்கு ஈஸியாக அது சம்மந்தமாக ஒரு எக்ஸிபிஷன் நான் வச்சுருக்கேன் இதில் மட்டக்களப்பு யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறமா நான் யோகம் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ண தொடங்கினதுக்கு பிறகு யோக பாடங்கள் இப்போ பதஞ்சலிர யோக சூத்திரமாக இருக்கட்டும், சிவபுராணம், அப்புறமா வந்து அகஸ்தியருடைய யோக விளக்கங்கள், இதெல்லாம் வந்து நான் என்னுடைய குருவுக்காக படங்கள் போட்டிருக்கேன். நான் ஒரு புக் எழுதுவார். அதுக்குள்ளே அந்த யோக தத்துவங்களை எப்படி இலகுபடுத்தி ஆக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு என்னுடைய ஆர்ட் எப்பயுமே வந்து மினிமலிசமாக தான் இருக்கும். கூட நிறைய கலர்ஸ் போடுறதோ அப்படிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக லைன்ஸ் நூடாக எப்படி மினிமலாக ஒரு விஷயத்த சொல்லலாம். பார்த்தா ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு பார்த்தா ஆர்ட் கனெக்ட் ஆகும். வச்சு இதை பார்த்து இவர் வந்து அப்ட்ராக்டாக வரைஞ்சிருக்கிறார், எனக்கு இது விளங்கலை, இல்லை நீ உனக்கு உங்களுக்கு என்னென்ன விளங்குதோ அதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, அப்படி வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட் நான் இல்லை. அதை பார்த்து விளங்கலைன்னா வந்து தேடி போய் இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் நான் அதுக்குள்ளே வச்சுருப்பேன் எப்போவுமே. அப்படி இல்லைன்னா அதை பார்த்தோன்னே வாவ், இப்படி ஒரு விஷயம் இருக்கா. இப்போ ஏன்னா நான் என்னுடைய பெயிண்டிங்கை நான் எக்ஸிபிஷனில் வைக்கிற நேரமும் இல்லாட்டி ஒரு சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட காட்டுறேன்னா முதல்ல அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது எப்படி நீ இவ்வளவு டெப்த்தாக யோசிக்க தொடங்கின அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் டெப்த்தாக நீ யோசிக்க தொடங்குறேன்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸுட்டு. இல்லை அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இப்படி ஒரு கன்வர்சேஷன் போகும்போது தான் எனக்கு அது வந்து ஒரு வகையான எக்ஸ்பெரிமெண்ட்டு. அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு, ஓகே அப்போ இவங்க வந்து இதை விரும்புகிறாங்க, ஓகே இது சம்மந்தமான விஷயங்களை. ஏன்னா நான் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான நான் வரைகிற ஒவ்வொரு படமும் வந்து எப்படி இன்னொரு ஆக்களோட கனெக்ட் ஆகுதுன்னு கூட நான் பார்த்தேன் அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷனை கொடுத்துருக்கு நிறைய படங்கள், நான் வரைஞ்ச படம். அது எனக்கு உண்மையாகவே பெரிய ஒரு இப்படியான ஒரு மாற்றத்தை கொடுத்தது என்னுடைய அந்த யோகம் ஸ்டடீஸும் அதுக்குரிய ப்ராக்டிஸும். நான் என்னை பற்றி செல்ஃப் ரியலைசேஷன் சம்மந்தமாக என்னை பற்றி கூட மெடிடேஷனில்
அறிய தொடங்கினதுக்கு பிறகுந்தான் இது வந்து ஒவ்வொரு ஆக்களும் இப்படி தானே. இப்போ நீங்கள் வந்து எப்பவுமே உங்களை பற்றி உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு சிந்தனை ஓட்டத்தோடயே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஆக்கள் அப்போ அந்த சிந்தனை ஓட்டம் உங்களுக்கும் எனக்கும் சரியாக இணைகிற இடத்த நான் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதை செஞ்சும் பார்த்துருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டில் அதுதான் செய்துட்டு இருக்கேன். சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி நிகழ்ச்சியோட இறுதியில் நீங்கள் துரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் மூலமாக கூட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த ஐடியா எங்கேருந்து வந்தது? ஸோ என்ன விஷயம் நார்மலி என்ன பண்ணுறீங்க அது மூலமாக நீங்கள்? துரியம் இன்டர்நேஷ்னல் வந்து ஆக்சுவலாக துரியம் அப்படின்ற பேரை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த 7 சக்கராஸ் சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அதில் இருக்கிற லாஸ்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு சக்கராசும் இருக்கும், லைட் மூலாதாரம், மணிப்பூரகம், இப்படி ஒவ்வொரு சக்கராசும் வந்து விசுதி, ஆக்ஞா, இது இங்கே சகசாரம், அதுக்கப்புறம் துரியம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த துரியம்ன்றது ஒரு ஹையர் கான்சியஸான ஒரு சக்கரான்னு சொல்லலாம். ஒரு மனிதன் முழுமையாக ஒரு ஹையர் கான்சியஸோட கனெக்ட் ஆன அப்படி இருக்கும். அப்போ ஸோ அந்த பேரை தான் எனக்கு அதில் ஏதோ ஒரு இதில் அந்த பேரை நான் அதில் வைக்கிற நேரம், ரைட், ஓகே, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் வச்சேன். அது வந்து என்னோட ஆசிரமத்திலேருந்து படித்து இப்போ சாமியாராக இருக்கிற என்னுடைய நண்பன் தான் எனக்கு அந்த பேர் எடுத்து கொடுத்தது. ஸோ அப்போ அவர் சொன்னார் துரியம் என்று வைக்கிறது நல்ல. அப்போ நான் என்னுடைய குருட்ட கேட்குற நேரம் அவரும் சொன்னார், ஓகே பரவாயில்ல, அதையே வைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அது வச்சதுக்கு பிறகு நான் யோசித்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை வந்து த்ரூ ஆர்ட் வந்து நாங்கள் எப்படி இலவுபடுத்தி கொடுக்கலாம், அதோட த்ரூ ஆர்ட் வந்து எப்படி ஒரு ஹையர் கான்சியஸான ஒரு சமூகத்தை உருவாக்கலாம்ன்றது தான் என்னுடைய. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ப்ரொசஸில் தான் இருக்குது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன். எப்படின்னா ஸ்டார்ட்டில் அதை நான் த்ரூ ஆர்ட் ஒர்க் மூலம், அதாவது ஒரு ஆர்ட் டீச்சராக வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஒர்க் ஷாப் செய்கிறது. அப்போ என்னிட்ட வந்து படித்த பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் மற்ற ஆர்ட் டீச்சர்ஸ் மாதிரி ஆர்ட் கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்லி வருஷக்கணக்கில் வந்து பாடம் எடுக்க மாட்டேன். என்னுடைய பாடத்திட்டம் 12 மணித்தியாலங்கள் மட்டும். 12 மணித்தியாலம் ஒரு பிள்ளை வந்து என்னிட்ட படித்தா அவள் பேசிக்காக வந்து அவங்க ஏதோ அவங்களுக்கு விருப்பமான ஒரு படத்தை வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக போவாங்க. அந்த 12 மணித்தியாலத்திலையும் படிப்பிக்கிற ஒவ்வொரு மணித்தியாலமும் அவங்களுக்கு நான் பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் கூட இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் பேஜில் போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மணித்தியாலம் இப்போ போய் நான் ஒரு பிள்ளைக்கு ஒரு படத்தை வரைங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா, உதாரணம் சொல்லுவோம், ஒரு கார் வரையுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு 10 நிமிஷத்தில் காரை வரையுதுன்னு, அந்த அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் காரை எப்படி வரையலாம்ன்றதை நான் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன், இலகுவான சில டெக்னிக்ஸ். அடுத்த இன்னொரு 15 நிமிஷத்தில் அந்த காரை அது வரைஞ்சி காட்டும். ஸோ அந்த 1 ஹவரில் வந்து பெரிய ஒரு சேஞ்சே பார்ப்பாங்க பேரண்ட்ஸ். இப்படித்தான் என்னுடைய அந்த ஆர்ட் கோர்ஸுக்குரிய கட்டமைப்பு பேசிக்காக ஒரு 12 மணித்தியாலம் இருக்குது, பேசிக் கோர்ஸ். அதுக்கப்புறமா ஒவ்வொரு அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது, லைக் ஒரு ஷேடிங், கலரிங், ஒவ்வொரு வாட்டர் கலர் டெக்னிக், ஆயில் பெயிண்ட் டெக்னிக்ஸ், டிஜிட்டல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோர்சஸும் வந்து ஒரு 10 மணித்தியாலம், 15 மணித்தியாலம். இது எப்படி எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னா, ஏன் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு ஆள் ஒரு விஷயத்தை படிக்கக்கூடாது? நான் வந்து எப்படி கற்றுக்கணும்? ஏன்னா நான் வந்து செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட், நான் எங்கேயுமே யார்கிட்டையுமே படித்ததில்லை. நான் எப்படி ஒப்சர்வ் பண்ணி படித்தேன். த சேம் டைம் அஷ்டயோகத்தில் இருந்து சில விஷயத்தை நான் வந்து ஆர்ட்டுக்குள்ளே அதை அப்ளை பண்ணி பார்த்தேன். இப்போ இயமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம் அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டயோகங்கள்லையும் அதில் வந்து எப்படி இதை ஆர்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணலாம், சேம் டைம் அதை ஒரு ஆள் வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத படித்ததால் நான் அதை ஆர்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணேன். பட் அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பேரண்ட்ஸுக்கோ நான் விரிவாக சொல்ல போகிறதில்லை, பட் ப்ராக்டிஸாக கொடுக்குறேன். அவங்களுக்கு இலகுவாக அதை ஒப்சர்வ் பண்ணி அதை ஆர்ட்டை பண்ணி காட்டுறதுக்குரிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இனி வருங்காலங்களில் அதை வச்சு எப்படி ஒரு சொசைட்டியோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ஐடியா. அதில் வந்து எப்படி தொழில் வாய்ப்புகளை ஏற்படுது, ஒரு கிராஃப்டை எப்படி கொண்டு வரலாம், அதை எப்படி விற்கலாம் இப்படின்றது வந்து ஒரு எதிர்கால திட்டமாக இருக்குது. பட் அது ஸ்லோவாக செய்யலாம்ன்றது தான் என்னுடைய எண்ணம் இப்போதைக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஒரு நடிகராக, ஒரு கலை இயக்குனராக, ஒரு கலைஞராக பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஆதவனினுடைய எங்களுடைய சிறப்பு அதிதிகள் பகுதியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. ஆதவன் டிவி நேயர்களுக்கு நன்றி, அதோட உங்களுக்கும் ரொம்ப நன்றி.